அது வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆலயத்துக்கு போறது ஏனோதானு அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ஒரு நாள் அண்ணாவுக்குள்ள ஒரு வேகம் வருது. என்னன்னா, ஆண்டவருக்குள்ள வந்து அவருடைய ஆலயத்திற்குள்ள வந்து வாழ்க்கை மாறவனுடைய சரித்திரமே கிடையாது. ஆண்டவருக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருடைய வாழ்க்கை மாற்றப்படுத. நான் மட்டும் எடுத்து சும்மா சும்மா போயிட்டு வரணும், நான் மட்டும் எதுக்கு நேரம் ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு விவேகம், ஒரு வேகம் வருது. இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சிட்டு விட மாட்டேன், ஆண்டவரை பிடிச்ச ஒரு உணர்வு வருது. ஆண்டவர் குறிச்சு அநேக காரியத்தை மோசே எழுதி வச்சிருக்காரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே, 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்கிறார், 60 வயசுல ஈசாக்கு ரெட்ட பிள்ளைகளை கொடுக்கிறார். ஏன் வாழ்க்கை மாறல? இங்கும் சார் அப்படிதான் வாரீங்க, சபைக்கு வாரீங்க, போறீங்க, மாற்றீங்க. இன்னைக்கு கேளுங்க, ஏன் அந்த வாழ்க்கை மாறல? ஏன் வாழ்க்கை மாற்ற? ஏன் அப்படி இருக்குது? சிலர் வாராங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளாங்க, வாழ்க்கை மாறுறது, உடனே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் வருட கணக்க வாரேன், மாத கணக்க வாரேன், என் கணவருக்குள்ள மாற்றம் இல்லை, எனக்குள்ள மாற்றம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் இல்லை. ஏன் உணர்வு உணர்றாங்க. இன்னைக்கு விடமாற்றம் சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தை கொடுத்து பேசுறாங்கன்னா, சேவைகளின் கர்த்தாவேன்னு சொல்லி தேவனை புகழ்ந்து செபிக்கணும். சுபத்தில் இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தாவேன்னு தெரியுமா? ஆண்டவருக்கு 2 சேனை உண்டு. ஒண்ணு, வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தேவதூதர்கள் ஒரு சேனை. பூமியில் ஒரு சேனை உண்டு ஆண்டவருக்கு. மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், மனுஷனாகிய நாம என்ன தெரியுமா சொல்லி செபிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தாவேனா வானத்தையும் பூமியையும் உங்களால் உண்டாக்க முடியுமானால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைக்குள்ளால் தர முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ஆபிரகாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஈசாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தீங்க. அதே போல என் வாழ்க்கையை மாற்றி சொல்லப்போய் ஆண்டவரிடத்தில் செபிக்கும் போது அதே ஆண் பிள்ளையை தடுத்த நன்மாரிக்கு போடுவோம். இந்த வார்த்தையை குறித்து பழைய சர்ச்சைகளை முன்னாடி பேசும் பொழுதுதான் அங்க எங்களுக்கு சொன்னாங்க, ஒரு அக்கா 6 மணிக்கு வந்தாங்க. அவங்க பேரத்துக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேல குழந்தை பாக்கியம் கிடையாது. வேதத்துல நல்ல கவனம் செய்யணும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தாமதமாகுதோ அவங்களுக்கு எல்லாம் ஆண் பிள்ளையை கொடுப்பார். கவனம் செஞ்சீங்களா? ஆபிரகாம் 100 வயசுல ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு 40 வயசுல திருமணமாகும், 60 வயசுல குழந்தை கிடையாது, 20 வருஷம் குழந்தை பாக்கியம் கிடையாது. 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமே. புதிய உடன்படிக்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா யோவான் ஸ்நானம் கொடுப்பார் சிலர்களுக்கு. வேதத்துல அநேக இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யாருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகுது அவங்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பார். இந்த வசனத்தை பிரசனம் பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மா உள்ள வருது, ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பேராக தரப்படாது, ஆண் பிள்ளை தரப்படாதுன்னு பிரசனத்துல சொல்லியாச்சு. இந்த வார்த்தை அந்த வாழ்க்கையில அப்படியே படிக்க தொடங்கிட்டு 2 வாரம் கழிச்சு சபைக்கு விசுவாசிகள் பேரெல்லாம் அமைந்து போறாங்க. அவங்க பேத்தி வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த வார்த்தை தொட்டு வாழ்க்கை மாற்றி போன வாரத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு ஆண் பிள்ளை கருத்து கொடுத்து எவ்வளவு கண்களுக்கு முன்பாக சாட்சியை பார்க்கணும்னு பாருங்க.